ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விவசாயின் மகன் எம்பி. நம்ம தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1000 வாழைக்கண்ணு நட்டுருந்தோங்க. 500 வாழைக்கண்ணுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாவக்காய் சாகுபடி பண்ண போறோம். இன்னொரு 500 வாழைக்கண்ணுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து சாகுபடி பண்ண போறாங்க. அது எப்படின்னு இந்த வீடியோல வந்து பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளரிக்காய் சாகுபடி வந்து எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க. இதை வந்து சாம்பார் வெள்ளரின்னு சொல்லுவாங்க. ஒரு வாழைக்கண்ணுக்கும் இன்னொரு வாழைக்கண்ணுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா 6 அடி கேப் இருக்குங்க. அந்த 6 அடி கேப்ல பாதியா பிரிக்கும் போது நம்மளுக்கு வந்து 3 அடி கேப் கிடைக்குங்களா. அந்த 3 அடி கேப்ல வந்து நம்ம தாத்தா வந்து எப்படி மண் எடுக்கிறாரோ அதே மாதிரி ஒரு டைம் வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மண் நல்லா லேஸ் ஆகிருங்க. அப்ப வந்து விதை நடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நாம எங்க அம்மா வந்து இந்த வீடியோல நடுற மாதிரியே ஒரு ஜான் டிஸ்டன்ஸ்ல வந்து 3 விதை நட்டுருங்க. இதே மெத்தட் தாங்க பாவக்காய்க்கும். இதுக்கும் நம்ம வாழைக்கண்ணு கடையில வந்து பாத்தீங்கன்னா 6 அடி கேப் இருக்கும். அதுல சென்டர் வந்து பாத்தீங்கன்னா 3 அடி கேப். அந்த 3 அடி கேப்ல 2 விதை மட்டும் நடணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாக்கலாங்க. மறக்காம நம்ம விவசாய மகன் எம்பி யூடியூப் சேனலையும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க.